துதிப்பாடுவது என்பது குறைக்கப்பட்டிருக்கா இல்லையா? குறைக்கப்பட்டிருக்கு. பட் முழுமையாக தேவையில்லை அப்படின்றது தான் மக்களோட அது விமர்சனம். அதிகமாக துதி பாடுறதை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உதயநிதிக்கு ஒரு துதி, அப்பையும் கருணாநிதிக்கு ஒரு துதி, அவங்க பேரறிஞர் பெருந்தகை அண்ணான்னு சொல்லிட்டு ஒரு துதி, பெரியார்லேருந்து தொடங்குறாங்க அந்த துதியை. நீங்கள் தாவேக்கா எம்எல்ஏக்கள் அப்படி துதி பாட மாட்டாங்க. என்னை நான் வணங்குகிற தலைவன் விஜய் அப்படின்னு ஒத்த வரியில் முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் இவங்க எங்கே நேரத்தை விரயம் பண்ணுறாங்க எப்படின்னா, பெரியார்லேருந்து தொடங்க என்னமோ பெரியார் குழுவை முழுசாக இவங்க பயன்படுத்தி கொண்டது மாதிரியும், ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான மக்கள் பணியை செய்வதற்கு தான் சட்டசபை வளாகம். உங்கள் இன்சியல் போடுறதுக்கு சட்டசபை இல்லை, உங்களை புகழாரம் சுட்டுவதற்கு சட்டம். என்ன நீங்கள் கிழிச்சுட்டிய கடந்த கால ஆட்சியில்? சார், இப்போது சட்டசபையில் இந்த டீலிமிட்டேஷனுக்கு வேண்டாம், அது நமக்கு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லி தீர்மானம் கொண்டு வந்த முதல்வர் அவர்கள் இன்னைக்கு தென் மாநில முதல்வர் மாநாட்டில் நீங்கள் மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை குறைச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இந்த ஒரு நிலைப்பாடு மாறி இருக்கு. வேண்டான்னு சொன்ன ஒருத்தர் இப்போ அது குறைச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. 543 இருக்குது, அதை குறைக்கக்கூடாதுங்கிறது தான் திட்டம். ஏன் எங்கள் தலைவர் செய்தி ஊடகங்களை சந்திக்கிறது இல்லைன்னா, அவர் ஒன்று சொல்கிறது இவங்க ஒன்று திரிக்கிறது. உலகத்திலேயே மஞ்சள் தண்ணி தெளிக்காமல் எந்த விதமான கடவுள் படத்துக்கும் பூ போடாமல் அதிகமான வியாபாரத்தை நடத்துகிற ஒரே கடை எதிரானா அது ஒரு சட்டம். நேற்று ஒரு தனியார் யூடியூப் சேனல் ஒரு விவாத மேடை மாதிரி நடத்தியிருக்காங்க. அதில் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் பங்கேற்று திமுக மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சுருக்காங்க. அப்போ அங்கே இருந்த திமுகவினர் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் அவர் மீது சேர்கள்லாம் எரிஞ்சு தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய வீடியோக்கள்லாம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். திமுகவோட இந்த செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அது குண்டர்கள் திமுக தானே, அது எப்போதுமே. சம்பத் அவர்கள் எப்போதுமே என்ன செய்வார்னு சொன்னால், தனிமையாகவே போய் பழக்கப்பட்டவர். எப்போதுமே தலைமைக்கு ஒரு தகவலை தெரிவிச்சு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறேன்னு தலைமை தகவல் அனுப்பும். ஆனால் எந்த பகுதியில் நடக்கிறதோ அந்த பகுதியில் இருக்கிற தாவேகாவுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவே இல்லை அப்படிங்கிறது தான் தெரியுது நம்மளுக்கு. அப்படி கலந்துருந்தால் நேற்று இந்த கலவரத்துக்கு இடமில்லாமல் போயிருக்கும். தாவேக்காவிலையும் யாரும் கேட்கல அப்படின்னு சொல்லிட முடியாது. இதுலயுமே ஊழல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் கிடையாது. அண்ணாமலை அவர்கள் நீங்கள் அண்ணாமலைக்கெல்லாம் நாங்கள் போய் சொல்லிட்டு வரலங்க. ஏன்னா அவர்லாம் ஒரு ஆளே கிடையாது. நான் ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன், தாவேக்காவில் எங்கேயாவது ஊழல் நடந்தால் ஆதாரத்தோடு சொல்லுங்கள். சார், செங்கல்பட்டு அந்த மாவட்டத்தில் கூட ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் 1 லட்சம் வாங்கியிருந்தாரு. கட்சியை விட்டு நீக்கிப்பாங்க உடனே? இல்லை, வாங்கவே மாட்டாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? வாங்கினா உடனே நடவடிக்கை தான் இங்கே. சட்டமன்றத்தில் மக்கள் தொடர்பான பிரச்சனைகளை தாண்டி இவங்க திமுக அதிமுக அவங்களுடைய பர்சனல் விஷயங்கள், நீ எனக்கு எப்படி பண்ணிட்ட, நான் உனக்கு அப்படி பண்ணேன், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நிறைய பேசுகிறாங்க அப்படின்ற கம்ப்ளைண்ட் வருது. ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர் திரு சௌமியா அன்புமணியாக இருக்கட்டும், திரு பிரேமலதா விஜயகாந்தாக இருக்கட்டும், இவங்களாம் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை மட்டுமே பேசுகிறாங்க. ஆனால் திமுக பேசும்போதோ இல்லை தாவேக்கா பேசும்போதோ அதை தாண்டி பர்சனலாக இப்போது உங்கள் தலைவர் இப்படி பண்ணார், உங்கள் தலைவர் இப்படி பண்ணார், இந்த மாதிரியான பேச்சுக்கெல்லாம் தேவையற்றது அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கே சார். ஏன் இந்த மாதிரி விமர்சனம் திரும்ப அதே பண்றாங்க? இல்லை, ஹிஸ்ட்ரி சோஸ் தி வேங்க, வரலாறு நமக்கு வழிகாட்டியாக இருக்குது. கடந்த கால சட்டசபை குறிப்புகள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், சட்டமன்ற உறுப்பினர் எவ்வாறெல்லாம் பேசியிருக்கிறார்கள் என்பது குறிப்பிட்டிலே நம்ம பார்க்க முடியும். ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த விவகாரங்களில், குறிப்பாக இப்போ நடக்கிற சட்டமன்ற விவகாரங்களில் துதிப்பாடுவது என்பது குறைக்கப்பட்டிருக்கா இல்லையா? குறைக்கப்பட்டிருக்கு. பட் முழுமையாக தேவையில்லை அப்படின்றது. அது அதிகமாக துதி பாடுறதை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உதயநிதிக்கு ஒரு துதி, அப்பையும் கருணாநிதிக்கு ஒரு துதி, அவங்க பேரறிஞர் பெருந்தகை அண்ணான்னு சொல்லிட்டு ஒரு துதி, பெரியார்லேருந்து தொடங்குறாங்க அந்த துதியை. நீங்கள் தாவேக்கா எம்எல்ஏக்கள் அப்படி துதி பாட மாட்டாங்க. என்னை நான் வணங்குகிற தலைவன் விஜய் அப்படின்னு ஒத்த வரியில் முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் இவங்க எங்கே நேரத்தை விரயம் பண்ணுறாங்க எப்படின்னா, பெரியார்லேருந்து தொடங்க என்னமோ பெரியார் குழுவை முழுசாக இவங்க பயன்படுத்தி கொண்டது மாதிரியும், பெரியாருடைய வம்சாவளி வந்தது மாதிரியுமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் கேட்குறேன், மாற்றாந்தோட்டத்தை மல்லிகைக்கு மனமுடன் மனம் பரப்பிய பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவுடைய கூற்ற திமுக முழுசாக நிறைவேற்றியிருக்காங்களா? இல்லை. மாற்றான் தாயாக தானே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இது அறிஞர் அண்ணாவை புகழ்வதற்கு என்ன காரணம்? அங்கேயே புகழ வேண்டிய அவசியம் இல்லை. அறிஞர் அண்ணாவுடைய புகழை திமுக தான் புகழ் பாட வேண்டிய அவசியம் இல்லை. தாவேக்காவே பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவுடைய புகழை பாடிக்கிட்டு தான் இருக்குது. அது வெளியில் பாடுறோம் நாங்கள். இப்போ என்னை போன்றவர்கள் மேடைகளில் பேசுகிறோம், அறிஞர் அண்ணாவினுடைய செயற்பாடுகளை பேசிகிட்டு இருக்கிறோம். நாங்கள் இப்போ சட்டமன்றத்தில் போய் அவங்களுக்கு துதி பாட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி திமுக திட்டமிட்டு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஸ்டாலின் என்ன அதே பாருங்கள், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அதுக்கே 3 நிமிஷம் ஆயிரும்.
ஸ்டாலின் சொல்லிட்டு போயேன், என்ன பிரச்சனை உனக்கு? இல்லை, கருணாநிதினு சொன்னதுக்கே வந்து பல பிரச்சனைகள் வந்து எழும்புச்சுல்ல சார்? இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, கருணாநிதி செத்து போயிட்டாரு, அவங்க அப்பான்னு எல்லாருக்கும் ஊரறிய தெரியும். அது அவங்க தாத்தா பேரையும் சேர்த்து ஆகொண்டு முத்துவேல் என்ன இங்கே ஆண்டாரா? தேவையில்லாத ஒரு விஷயத்தை கிளப்புறாங்க பாருங்க. முத்துவேல் ஐயா, முத்துவேல் அவங்க அப்பனையும் சேர்த்து சொல்லு. இந்த KKSSR அப்படின்னு ஒருத்தர் போட்டுக்கிட்டு திரிகிறார்ல. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஏன் வம்சாவளியே போடணும் என்ன கட்டாயம் இருக்குது? நேரத்தை விரயம் பண்ணுவதற்காக திட்டமிட்டு இந்த வேலைகளை செய்கிறார்கள் திமுக கும்பல். நான் ஒன்று சொல்கிறேங்க, ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான மக்கள் பணியை செய்வதற்கு தான் சட்டசபை வளாகம். உங்கள் இன்சியல் போடுறதுக்கு சட்டசபை இல்லை, உங்களை புகழாரம் சுட்டுவதற்கு சட்டம். என்ன நீங்கள் கிழிச்சு விட்டீங்க கடந்த கால ஆட்சியில்? நான் கேட்குறேன், இந்த பேசுனா சட்ட ஒழுங்கை பற்றி பேசுகிறாங்க, கடுமையாக பேசுகிறாங்க. என்ன சட்ட ஒழுங்கு உங்கள் ஆட்சியில் தான்? 2021 மே மாதத்துலேருந்து டிசம்பருக்குள்ளே எத்தனை படுகொலைகள் நடந்ததுன்னு பட்டியலிடவா? சொல்லுங்கள் பார்ப்போம். தேவையில்லாத விஷயத்தை திமுக அங்கே கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நான் ஒன்று சொல்கிறேங்க, சட்டசபை வளாகம் இன்றைக்கி எப்படி தெரியுமா இருக்குது? ஒரு பக்கம் முதியோர்கள், இன்னொரு பக்கம் இளைஞர்கள். இளைஞர்கள் பேசுகிறார்கள், முதியோர்கள் நடுங்குகிறார்கள். இதான் நடந்துச்சு. சார், இப்போது சட்டசபையில் வந்து இந்த டீலிமிட்டேஷனுக்கு வந்து வேண்டாம், அது நமக்கு வந்து அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லி தீர்மானம் கொண்டு வந்த முதல்வர் அவர்கள் இன்னைக்கு தென் மாநில முதல்வர் மாநாட்டில் வந்து நீங்கள் மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை வந்து குறைச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இந்த ஒரு நிலைப்பாடு வந்து மாறி இருக்கு. வேண்டான்னு சொன்ன ஒருத்தர் இப்போ வந்து அது குறைச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. 543 இருக்குது, அதை குறைக்கக்கூடாதுங்கிறது தான் திட்டம், கூட்டவும் கூடாதுங்கிறது தான் திட்டம். இதுதான் தமிழ்நாடுடைய நிலைப்பாடு. இன்றைக்கி அதை பற்றியான கருத்து விவாதங்கள் போயிருக்கு. ஒன்றே ஒன்று சொல்கிறாங்க, தமிழில் ஒரு சொல்லு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எள்ளிலே பிறந்து எள்ளிலே வளர்ந்த இளவாணியம் அவனை எல்லை விட சின்ன இலை என்ன இலை சொல்லணும் அடுக்குமொழியில் பேசிட்டு போயிடலாம். ஆனால் அதுக்கு பொருள் என்னென்னா ஒரு சின்ன பொருள் தான், வெடத்தரா இலை. அதுக்கு அர்த்தம் தான், அவ்வளோதான். அதுக்கு விடுகதை போடுறது எவ்வளோ நீளமாக இருக்குது, புரியுதுங்களா? ஒரு சொல்லானது பல பல செய்திகளை சொல்லும். அது மாதிரி தான். குறைச்சிடாதீங்க அப்படின்னா அந்த 543 குறைச்சிடாதீங்க. நாங்கள் அதை தான் இங்கே நிறைவேற்றி இருக்கிறோம், நாங்கள் அதை தான் சொல்லியிருக்கோம். ஆனால் மத்திய அரசு நாங்கள் குறைக்க மாட்டோம் அதிகப்படுத்துவோம் தானே சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து இதை வேண்டான்னு தான் உங்களோட நிலைப்பாடு. அப்போ வேண்டான்னு தான் நீங்கள் சொல்லியிருக்கோம். இல்லைங்க இது எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கணும். நீங்கள் குறைச்சிடாதீங்க, நாங்கள் தான் குறைக்க மாட்டோம்னு சொல்கிறோமே அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஊடகங்களில் இது திட்டமிட்டு பரப்பப்படுகிற செய்தி. அதுக்கு தான் இப்போ சட்டசபையில் நம்ம பேசுகிறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி நிர்மல்குமார் அவர்கள் ரொம்ப தெளிவாக அதை பேசிட்டார். என்ன பேசிட்டார்? எங்களுடைய நிலைப்பாடு இங்கே இந்த தொகுதி மறுவரை தேவையே இல்லை அப்படிங்கிறத தெளிவாக. அந்த தேவையே இல்லை அப்படின்னு முதல்வர் அவர்கள் அங்கே சொல்லியிருக்காங்க. அந்த செய்தியை யார் உங்களுக்கு போட்டது? திருச்சி சொல்லியிருக்கிறாங்கன்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். செய்தி தாள்களில் தான் சார் படிக்கிறோம். அதுதான் பிரச்சனை. இப்போ ஏன் எங்கள் தலைவர் வந்து செய்தி ஊடகங்களை சந்திக்கிறது இல்லைன்னா, அவர் ஒன்று சொல்கிறது, இவங்க ஒன்று திரிக்கிறது. நீங்கள் நம்ம 2 பேரும் பேசியிருக்கிறோம், இது தங்கை அண்ணனுடைய உறவாக இருக்கும், பார்வையில் அப்போ என்னவாக இருக்கும், வேறு மாதிரி எதாவது பேசுவோம். அது இன்னொருத்தன் பார்வையில் எப்படி தெரியும்? கொஞ்சம் கொஞ்சமாக போகும், அது வதந்தியாக போய் எங்கேயோ போய் முடியும். இதைத்தான் நேற்றைய தினம் என்ன செஞ்சுருக்காங்க, தொகுதி மறுவரையறை என்பது சட்டசபை நிறைவேற்றக்கூடிய இந்த தீர்மானம் என்னவோ அதைத்தான் இன்றைக்கும் தமிழ்நாடு அரசு பின்பற்றுகிறது. அதில் மாற்றமே கிடையாது, வேறு செய்திக்கு இடமே இல்லை. நீங்கள் கவலைப்படாதீங்க, சட்டசபையில் என்ன தீர்மானமோ அதை சரியாக செய்யும். சரி, இப்போ இன்னொரு விஷயமா என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த மதுக்கள்லாம் வந்து ஆன்லைனில் பதிவு செஞ்சால் அப்புறம் டேரெக்டாக போய் ஈஸியாக டக்குன்னு வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வந்தீங்க. இதை வந்து நீங்கள் ரேஷன் கடைக்கு வந்து கொண்டு வந்திருக்கலாமே. அங்கே வந்து ஏழை எளிய மக்கள் தினந்தோறும் வாங்கி சாப்பிட்றாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஈஸியான வழிவகையை ரேஷன் கடைக்கு செய்கிறதுக்கு பதிலாக டாஸ்மாக்கு செஞ்சுருக்கீங்களே, இது வந்து நியாயமா அப்படின்ற ஒரு கேள்வியை தானே எழுப்புது. ஒரு விஷயம் ரெண்டையும் ஒன்றுபடுத்தக்கூடாது. குடும்ப அட்டைதாரர்கள் என்பவர்கள் இன்றைக்கி 3 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. சிவப்பு, மஞ்சள் அப்படி இப்படிலாம் பிரித்தாங்க ஒரு காலத்தில். ஆனால் இன்றைக்கி ஒரே கார்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரே கார்டில் உள்ளவங்க ஒரு ரேஷன் கார்டில் நீ எப்போ வேணாலும் போய் சாமான் வாங்கிக்கலாம். நான் வியாழக்கிழமை தான் போடுவேன் அப்படின்னா அன்றைக்கி கூட்டம் போடுங்க. சாராய கடையில் அப்படி இருக்கா? நான் வியாழக்கிழமை தான் திறப்பேங்கிற ஒரு வெளிப்பாடு இருக்கா? இல்லை. இங்கே அப்படி கிடையாது. தினந்தோறும் பொருள்களை வாங்குவதற்கு, இன்னொன்று வீட்டுக்கே செல்கிற ரேஷன் பொருட்கள் இன்றைக்கி திட்டம் கொண்டு வந்து நடைமுறையில் இருக்குது. வீட்டுக்கு போகுது, முதியவர்களுக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டுருக்கு. அப்போ இப்போ ரேஷன் கடையில் அனைவருக்குமே கொண்டு வந்தால் நான் என்ன சொல்கிறேன்னா, வேலை திட்டங்களை பொறுத்து இருக்கிறது. இப்போ இங்கே ரேஷன் கடையில் பணியாள் போட்டிருக்கிறோம். எதற்காக பணியாள் போட்டிருக்கோம்? வேலை செய்யணும். சரி, எல்லாமே நீ வீட்டுக்கு அனுப்புகிற அப்படின்னு சொன்னால் அப்போ அவங்களுக்கான வேலை திட்டம் என்ன அப்படிங்கிற ஒன்று இருக்குது. நீங்கள் சாராய கடையில் இன்னொரு பிரச்சனை இருக்குங்க. இப்போ மது வாங்கி குடிக்கிறவன் ஆன்லைனில் பதிவு பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. எத்தனை பேர் பதிவு பண்ணுவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிறைய பேர் பண்ணுவாங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, தொடர் வண்டியில் போகிறோம், கடைசியில் இருக்கிற 4 பெட்டியில் பயங்கரமான கூட்டம்,
முன்பெட்டியில் 4 பயங்கரமான கூட்டம், நடுப்பெட்டியில் கூட்டமே இல்லை. எதை குறிக்குது? ஏழைகளுக்கான அரசாக மத்திய அரசு இல்லைன்னு குறிக்குது. இது ஏழைகளுக்கான அரசாக இருப்பதால் குடிகாரர்கள் என்ன செய்வான்? போய் அங்கே வாங்கி ஒன்று குடிச்சிட்டு போகலாம். ஆன்லைனில் எத்தனை பேருக்கு வந்து ஏழைகள் பதிவு பண்ணுவான் சொல்லுங்கள் பார்ப்போம்? பதிவு பண்ண மாட்டான். போனமா ஒரு கட்டிங்க வாங்கமா அப்படி ஒரு நண்பனை சேர்த்தான் டே ஆளுக்கு போவாதான்னு குடிச்சிட்டு போயிடுவான். ஆன்லைன் புக்கிங் பண்ணுறவன் யார்? பணக்காரன் பண்ணுவான். அவன் நேராக வந்து இப்போ கடையில் தான் வாங்கணும், அவனுக்கு நேராக வீட்டுக்கு போகாது. நீ நேராக வா, வீட்டுக்கு வா, இந்த கடைக்கு வா, வந்து வாங்கிட்டு போ. உலகத்திலேயே மஞ்சள் தண்ணி தெளிக்காமல் எந்த விதமான கடவுளுக்கும் கடவுள் படத்துக்கும் பூ போடாமல் அதிகமான வியாபாரத்தை நடத்துகிற ஒரே கடை எதிரானா அது ஒயின் ஷாப் தான். ஒத்துக்கிறீங்களா? தான் அப்போ இந்த ஒயின் ஷாப்பை வந்து நடைமுறையில் வந்து வெவ்வேறு வழிமுறையில் கையாண்டு பார்க்குறாங்க. எந்த முறையில் இது சரியாகும், செட் ஆகும்? இல்லை, அது வேண்டாம் அப்படின்றது தானே மக்களுடைய விஷயம். 17 கடையை வேண்டாம்னு தான் தூக்கியிருக்கிறோம். அது நேற்று கூட அந்த மதுவிலக்குத்துறை அமைச்சர் வந்து வெளிப்படையாக அதை அறிவிச்சிட்டாரு. குறைக்கணும் தான் எல்லாருடைய நிலைப்பாடு. எங்கள் அரசுடைய நோக்கமும் மது இல்லா மாநிலமாக உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறதான் நிலைப்பாடு. கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைக்கிறதுக்கு என்னென்ன வகையெல்லாம் இருக்கோ அதை செய்யணும்னு துடிக்கிறாங்க. பொறுத்துருங்க, எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய அரசாக, சாமானியனுடைய அரசாக இந்த அரசு திகழும். பொறுமையாக இருக்கும். நேற்று வந்து ஒரு தனியார் யூடியூப் சேனல் வந்து ஒரு விவாத மேடை மாதிரி நடத்தியிருக்காங்க. அதில் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் பங்கேற்று திமுக மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சுருக்காங்க. அப்போ அங்கே இருந்த திமுகவினர் வந்து அதை பொறுத்து கொள்ள முடியாமல் அவர் மீது வந்து சேர்கள்லாம் எரிஞ்சு தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய வீடியோக்கள்லாம் இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். திமுகவோட இந்த செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அது குண்டர்கள் திமுக தானே. அது எப்போதுமே திருட்டு திமுக வந்து என்னென்னா குண்டர்களை எப்போதுமே வச்சுக்கும் கையில். ஒன்று அவங்களுடைய புத்தியை அடிக்கிற புத்தி, திட்டுற புத்தி, கோவப்படுற புத்தி தான். ஆபாசமாக பேசு இந்த மாதிரிலாம் இருக்கும். பொதுவாக வந்து இப்போ நாஞ்சில் சம்பத்தனே இந்த நிகழ்ச்சிக்கு போயிருக்கவே கூடாதுன்னு என்னுடைய கருத்து. ஏன்னா அது வந்து ரங்கராஜ் பாண்டே ஒருங்கிணைத்த ஒரு விஷயம். இந்த ரங்கராஜ் பாண்டே தாவேக்காவிற்கு எதிராக தேர்தலுக்கு முன்பு என்னெல்லாம் பேசினார் என்பதை நாம் நினைவுபடுத்தி பார்த்தோம்னா நம்மளுக்கே சேர தூக்கி அடிக்கிற மாதிரி தோணும். அப்படிப்பட்ட ஒரு நபருக்கெல்லாம் நம்ம போய் பேச வேண்டிய அவசியமோ கட்டாயமோ கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, எந்த விதமான பாதுகாப்பு முன்னேற்பாடுகளும் இவங்கெல்லாம் செய்ய மாட்டாங்க. 2, ஒரு மாபெரும் ஒரு அறிவு புரட்சியாளன் நாஞ்சில் சம்பத். அவருக்கு ஒரு தீங்கு வருகிறது என்றால் தமிழக வெற்றி கழகமும் பார்த்து கொண்டு இருக்காது. இன்னொன்றுனா, இந்த அண்ணன் சம்பத் அவர்கள் எப்போதுமே என்ன செய்வார்னு சொன்னால் தனிமையாகவே போய் பழக்கப்பட்டவர். எப்போதுமே தலைமைக்கு ஒரு தகவலை தெரிவித்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறேன்னு தலைமை தகவல் அனுப்பும். ஆனால் எந்த பகுதியில் நடக்கிறதோ அந்த பகுதியில் இருக்கிற தாவேக்காவுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவே இல்லை அப்படிங்கிறது தான் தெரியுது நம்மளுக்கு. அப்படி கலந்துருந்தால் நேற்று இந்த கலவரத்துக்கு இடமில்லாமல் போயிருக்கும். அதனால் பொதுவாக அண்ணன் சம்பத் அவர்கள் இதுபோன்று தனிமையாக போய் எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளக்கூடாது. அதைவிட முன்பாக இதுபோல் ரங்கராஜ் பாண்டே போன்ற தற்குறிகள் ஏற்பாடு செய்கிற கூட்டங்களுக்கு கலந்து கொள்ளவே கூடாது என்பதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. இது தொடர்பாக வந்து திமுக தலைமையிலேருந்து எந்த ஒரு கண்டனம் வழக்கு பதிவு பண்ணணும் இதை. ஏன்னா இன்னைக்கு இவங்க சேர தூக்கி அடிக்கிறவங்க நாளைக்கு குண்டை தூக்கி கூட அடிப்பாங்க. மோசமான அயோக்கியத்தனமான நபர்களாகத்தான் திமுகவில் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடு இப்போ நேற்று அண்ணன் சம்பத்துக்கு இது போன்ற நாற்காலியை தூக்கி வீசி அடிக்கிறது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அவர்கள் மீது கொலை முயற்சி வழக்கை பதிவு செய்ய வேண்டும். சம்பந்தப்பட்டவர்கள் உரிய நடவடிக்கைக்கு தயாராக இருக்க வேண்டும். அப்படி தான் நம்ம பார்க்குறோம். இல்லை சார், எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆளுங்கட்சியினோட ஒரு முக்கிய நிர்வாகியே இப்படி பண்ணுறாங்க அப்படின்னும் இப்போ பொதுமக்களோட நிலைமை என்னவா இருக்கும் சார்? நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இந்த கேள்வியில் நீங்களே இப்போ உங்கள்கிட்ட பதில் இருக்குது. பொதுமக்கள் எவ்வளவு துன்பப்படுவார். இதனால தான் அந்த மக்கள் துரத்தி அடித்தார்கள் திமுக. இனிமேல் ஒருபோதும் இது போன்ற தொடர் நடவடிக்கைகளால் தமிழ்நாட்டில் ஒரு நாளும் இந்த தில்லு முள்ளு கட்சியாக இருக்கக்கூடிய திருட்டு முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவது என்பது பகல் கனவு தான். எழுதி வச்சுக்கோங்க. சரி, இப்போ வந்து திமுகவுடைய காலகட்டத்தில் விவசாயிகளுக்கு ஒரு மூட்டை வந்து 50 ரூபாய் 60 ரூபாய் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி தாவேக்கா வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதற்கு திமுக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெங்கட்ராமன் அவர்கள் அவருமே ஆய்வு போகும்போது தஞ்சாவூரில் ஒரு விவசாயம் வந்து சொல்கிறாரு இது போல் 50 ரூபாய் வாங்குறாங்க அப்படின்னு. அப்போ உங்களுடைய ஆட்சியிலுமே லஞ்சம் வாங்குறது வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கே, ஒத்துக்கொள்ளலாமேன்னு கேட்குறாரு. அப்போ அது உண்மை தானே, வாங்குறாங்க இல்லையா? அப்போ திமுகவை மட்டுமே நீங்கள் குற்றம் சாட்டுறீங்க. இந்த கேள்வி இன்னொரு விதமாக கேட்கலாம். திமுக ஆட்சியில் நெல் கொள்முதல் நிலையங்களே இல்லை, திறந்த வெளியில் தான் படுதா போட்டு நெல்லெல்லாம் மூடி வச்சுருந்தோம். உங்கள் ஆட்சியிலையும் நீங்கள் இப்படி தான் நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வியை நீங்கள் வைக்கலாம் தானே. ஆட்சிக்கு வந்து 3 மாதங்கள் திமுகவுடைய நீட்சி இன்னும் தொடர்கிறதுன்னு நாங்கள் சொல்கிறோம். இன்றைக்கும் சில இடங்களில் தாவேக்கா தானே ஆட்சியில் இருக்குது. ஆட்சி இருக்குது, நீட்சியே நான் சொல்கிறேன். நீங்கள் கருணாநிதி பாணியிலே நம்ம சொல்லணும்னு சொன்னால், பெருவெள்ளம் அடித்தது தூறல் விடாமலா போகும். கருணாநிதி சொன்ன விஷயம் தானே.
தூவானம் தூக்கிட்டு தானே இருக்கும். ஈழ விஷயத்தில் அவர் சொன்ன வார்த்தையை நான் திருப்பியும் திமுகவுக்கு சொல்கிறேன். மிகப்பெரிய புயல் அடித்தது, தூவானம் தூவுகிறது, அவ்வளோதான். அதெல்லாம் சரி பண்ணிடுவோம் நாங்கள். அப்போ இந்த விஷயத்தில் 10 ரூபா இல்லை 50 ரூபா வாங்குறாங்கன்னு சொன்னால், கடந்த கால ஆட்சியாளர்களுடைய நிலைமையில் வேலைக்கு வந்தவர்கள் அல்லது கையூட்டு வாங்கி கொடுத்து வந்தவர்கள் இன்னும் அங்கே தான் இருக்காங்க. 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து அந்த இடத்துக்கு வந்தவங்க கையூட்டு வாங்கத்தான் செய்வாங்க. ஏன்னா அவங்க கொடுத்துருக்காங்க. அதைத்தான் நான் முதவே சொன்னேன். அதனுடைய நீட்சி இன்னும் தொடர். அவன் 5 லட்சம் சம்பாதிக்கிறவர் அந்த காசை வாங்கிட்டு தான் விடுவான். அப்போ அதை இனம் கண்டு அவர்களை இடமாற்றம் செய்வதை தவிர வேறு வழி இல்லை. அதை கண்டிப்பாக எங்கள் தாவே இடமாற்றம் பண்ண அவங்க வேற இடத்துல போய் திரும்ப வாங்க அது புதியவர்களாக போயிடுவாங்களா? அங்கே போய் காசு வாங்க முடியாதுல்ல. ஏன்னா 5 லட்சம் யாருக்கு நாங்கள் கேட்கலையே. எங்கள் ஆட்சியில் யாருமே கேட்க மாட்டாங்களே, எங்கள் அமைச்சர்கள் கேட்க மாட்டாங்களே. 5 லட்சம் கொடுஞ்சோன்னா தானே அவன் அங்கே 50 ரூபா வாங்குவான். நாங்கள் வாங்காத போது நீ என்ன செய்வா? நீங்களும் வாங்கக்கூடாது தானே. அப்போ 5 லட்சம் வாங்கியவர்கள் இன்னும் 50 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. 5 லட்சம் கொடுத்தவர்கள் 50 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. தாவேக்காவிலையும் யாரும் கேட்கல அப்படின்னு சொல்லிட முடியாது. இதுலயுமே ஊழல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் கிடையாது. அண்ணாமலை அவர்கள் கூட நீங்கள் அண்ணாமலைக்கெல்லாம் நாங்கள் போய் சொல்கிறது இல்லைங்க. ஏன்னா அவர்லாம் ஒரு ஆளே கிடையாது எங்களுக்கு. ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன். தாவேக்காவில் எங்கேயாவது ஊழல் நடந்தால் ஆதாரத்தோடு சொல்லுங்கள். சார், செங்கல்பட்டு அந்த மாவட்டத்தில் கூட ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் 1 லட்சம் வாங்கியிருந்தாரு. கட்சியை விட்டு நீக்கிப்பாங்களே உடனே? இல்ல, வாங்கவே மாட்டாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? வாங்கினா உடனே நடவடிக்கை தான் இங்கே. நீங்கள் கடந்த கால ஆட்சியில் அப்படி நடந்ததா? முட்டு கொடுப்பாங்க. அவன் நம்ம பையப்பா, நம்ம ஒன்றிய செயலாளரா அப்படிமா. இந்த ஆட்சியில் அப்படி இருக்கா? தாவேக்காவுடைய ஒன்றிய செயலாளர் தப்பு செய்தாலும் தப்பு தான், உடனடியாக தண்டனை உண்டு. கைது பண்ணியிருக்கிறோம்ல. தாவேக்கா ஒன்றிய செயலாளர் ஒரு தடவை காசு வாங்கினதுக்காகவே கைது செய்யப்பட்டிருக்கிறார். நாங்கள் ரொம்ப தெளிவான ஆட்சி தலைவன் தந்து கொண்டிருக்கிறோம். பொறுமையாக இருங்க, நல்லா நடக்கும், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க. அதற்கு நன்றி சார். உங்கள் இருவருக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகள்.